ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் சி ஹவுஸ். சவுத் சி ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் ஆஃப் ஏரியாவில் ஒரு டாபிக் தான். இதில் வந்து 4th டாப்பிக்காக இருக்கும். பட் ஆனால் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டாபிக் 1லேயே ஃபர்ஸ்ட் அவர் என்ன எழுதியிருப்பார் லண்டன் மேகசினில் அப்படின்னா சவுத் சி ஹவுஸ் பற்றி தான் எழுதியிருப்பார். இது ஃபேமஸ் ஆன அப்புறம் தான் அவர் அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது எல்லாமே எழுதியிருப்பார். சரிங்களா? சவுத் சி ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா இது கதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண அந்த பிளேஸில் ஒரு மொத்தம் ஒரு 6 persons இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 6 or 7 person இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, ஒர்க் பண்ணும்போது இவருக்கு எப்படி இருந்துச்சு அந்த இடம் அப்படிங்கிறத பற்றி தான். இது எப்போதைக்கு முன்னாடி எழுதுனது அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இவரோட ரைட்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் சின்ன வயசில் இருக்கும்போது 40-30 அந்த மாதிரி பேக்கில் தான். சரிங்களா? 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ 40 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. சரிங்களா? South Sea House, remembering 40 years back. First essay published in London magazine August 1820. 1820ல வந்து லண்டன் மேகசின்ல இது பப்ளிஷ் ஆச்சு. என்ன அப்படின்னா சவுத் சி ஹவுஸ். சரிங்களா? After leaving Christ Hospital in 1789, Lamb obtained a clerkship in the old South Sea House. அவருக்கு தான் வந்து 1789ல இங்க ஒரு கிளர்க்கா வந்து அவருக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? சவுத் சி ஹவுஸ்க்கு. His elder brother John was already working. Lamb remained there till 1792. When Lamb joined the company, it was not in its flourishing condition. அப்போ அந்த எப்படி இருந்துச்சு அவரோட அந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான். சரிங்களா? Lamb begins the essay with an intimate description of the South Sea House. Said that the house was situated between the Bank of England and the inn known as the flower pot. ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து அப்போ என்ன சொல்றது, ரொம்ப பேங்கே வந்து ஒரு 10 பேங்க் மூடிட்ட அளவுக்கு ரொம்ப நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா இந்த த்ரெட் நீடில் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது. சரிங்களா? The South Sea House stands on the north side of Threadneedle Street, nor far away from the Bank of England. Bank of Englandல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டது எப்போன்னா அப்பதான். It was once a house of trade. Merchants used to assemble here and business was transacted. Now importance is gone and it is no more than a magnificent realize. Once Queen Anne regained from 1702 to 1714. Second வந்து first monarch. George I regained, George II regained. அப்போ தான் வந்து என்ன ஆன்னு George I, George II regained. என்ன இயர் அப்படின்னா 1714 to 1727, 1727 to 1716. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. Now lost its importance because of the latter founding of new colonies. South Sea House melted away, disappeared when the crisis came into 1720. The bank, the exchange and the India House. அப்பதான் அந்த பேங்க் வந்து இந்தியா ஹவுஸா எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. Also their brave fronts and the South Sea House languishes as a poor neighbors by their side. Lamb is however attracted by the coolness, silence and shade of the place. He thinks of the unwieldy tomes, account books and all that which the clerks of today will hardly be able to handle. Lamb says, let the departed spirits of the who were engaged in the South Sea bubble rest in peace. The clerks of the South Sea House looked different from those in the public office. அது எப்படி டிஃபரெண்ட் ஆச்சு பப்ளிக் ஆஃபீஸா? சவுத் சி ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் சி ஹவுஸ் didn't pay handsome salary. அது வந்து என்ன நிறைய பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய salary கொடுக்கல. Most of the clerks were bachelors. அங்க இருந்தவங்க எல்லாம் பேச்சுலர்ஸா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷியர் தாமஸ் டேம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் வருவாங்க. The cashier at the time was one Evans, a Cambro Briton, a Welshman. Wore his hair powdered and frizzed out in the fashion known as macaronis.
அப்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட ஃபேஸ்லாம் எப்படி இருந்துச்சு, கேஷியர்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. His melancholy face bent over the cash he ever fumbled with it. Melancholy face, melancholyன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஹாப்பியும் சேடு எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, நமக்கு எதுவுமே தெரியாது ஹாப்பியாக இருக்கிறாங்களா சேடாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. Fearing that everyone about his was a defaulter including himself too. His face seemed to brighter when he had his lunch at Andertons at 2 o'clock. அவங்களுக்கு அவ்வளோ இன்க்ளூடிங் டிஃபால்ட்டஸாக இருக்கிற அவங்களுக்கு அந்த லஞ்ச் டைம் அந்த 2 o'clock வந்தால் தான் என்ன ஆகுமா, ஒரு ஃப்ரெஷ்னஸே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஆன் த ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா, நிறைய சேலரி கொடுக்கல, ஆனால் நிறைய வேலை வாங்கினாங்க, வேலை செய்யறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, அதனால யாருமே ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா இதில் சொல்ல வருவார். சரிங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடின் பே ஹேண்ட்ஸம் சேலரினா பெருசாக யாருக்கும் நிறைய சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெரிய சேலரிலாம் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான். Just on the stroke he would tap at the door. Thus it was till evening that he really came into life. Over the muffin he would melt into talk ranging over old and new London. He seemed to have such a lot of information. இதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா such a lot of informations இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேஷியரை மட்டும்தான் பார்த்துருக்கோம், இன்னும் தாமஸ் டேம் அவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் நான் இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னுட்டு. சரி, கண்டினியூ பண்ண பார்ப்போம். ஓகேவா, தாமஸ் டேம்னு அடுத்து யாரை பார்க்குறாரு அப்படின்னா கேஷியரோட டெப்யூட்டி. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவராக இருப்பார், பட் ஆனால் இவர் ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல நீட்டாக ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பார், ஆனால் அவர் ரொம்ப புவர். சரிங்களா, தாமஸ் டேம் வாஸ் த டெப்யூட்டி ஆஃப் Evan's cashier, very poor, had the air and stoop of the gentleman. He seemed to look down to whom he talked. அவர்கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னா hair and stoop, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. Had no riches to support his pretentious, but both time his wife seems aristocrat. அவங்க வைஃபும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பெருசாக வசதி இல்லை தான், பட் ஆனால் அவங்க ரொம்ப ரிச்சாக இருக்கிற மாதிரி அவங்களும் காமிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் ட்ரேஸ்ட் ஹர் ரிலேஷன்ஷிப் obliquely to an illustrious but unfortunate house of டார்வெண்ட் வாட்டர்னா ரொம்ப புவர் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கிலாண்டில் அவங்க அந்த மாதிரி ரொம்ப புவராக இருக்கிறவங்களாம் தங்குறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குமா, அது பேர் தான் இது டார்வெண்ட் வாட்டருங்கிறது. சரிங்களா, இட் cheat the couples as the bright solitary star of their lives. Aristocratic descent comforted them instead of riches and rank. No one seemed to have grudged it. His mind was in its original state of white as paper. ஜான் டிப் அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரை பார்த்துருக்குறோம், கேஷியரும் அப்புறம் டேமும். இவர் தேர்ட் ஒன் வந்து யாருன்னா ஜான் டிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே வந்து இவர் நல்ல பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எதுவுமே வந்து மிகப்படுத்தி காட்டிக்க மாட்டார். had no high pretensions, had a hobby of his own. He thought an accountant is the greatest character in the world, himself the greatest accountant in it. அவர் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னா தன்னை பெருசா பெரிய ஆளுனும் நினைச்சுக்க மாட்டாரு, பட் ஆனா அக்கௌண்டன்ட்ல நான் தான் பெஸ்ட், என்னோட பெஸ்டா ஒருத்தர் இருக்க முடியாது, நான் தான் கிரேட் அப்படின்னு நினைச்சுப்பாரு. His fiddle relieved his vacant house. Hobby had fine shoots of rooms and Threadneedle Street. In renowned every fortnight to the notes of a concert of Sweetbreast. His acts like Lord Midas among them in orchestras among chorus singers. சரிங்களா, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பாட்டும் பாடுவாருமா. But at desk at office he appeared quite a prosy and unromantic man. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா unromantic man அப்படின்னு சொல்றாங்க. Writing and striking the annual balance very seriously became highly ornamental. Politics were excluded.
best executor in the world, taking very seriously and duty of protecting the rights of orphans, was well endowed with the principle of self-preservation and never took any risk in life. Risk in life was formal. அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா அவரோட ஒர்க்ல அவர் கரெக்டா இருப்பாரு அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. சரிங்களா? ஹென்ரி மேன் எப்படி இருப்பாரு அப்படின்னா ஹென்ரி மேன் ரைட்டர் ஆஃப் த சவுத் சி ஹவுஸ். இவர் யார் அப்படின்னா சவுத் சி ஹவுஸோட ரைட்டர் இவரு. டஸ்டி ஹெட்டட் வித் த பாலிஷ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ், பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கிப்ஸ் and jokes, some of which were recorded in his volumes. His wit might have grew little state in 3 days at newborn gods. அவர் என்ன பண்ணுவாரு, இவர் எப்பவுமே எல்லார்கிட்டயுமே நல்ல காமெடியா பேசிட்டு இருப்பாராம். அவருடைய காமெடியை வந்து என்ன பண்றது, குழந்தை கிட்ட கூட சொல்லி சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப நகைச்சுவையான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் ரேட்டிங் ரேட்டல் ஹெட்டட், descended from the Plumes of Hertfordshire, inherited features too. His father was old Walter Plumer, was a rake in his days. அவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஓல்டு வாட்டர் ப்ளூமர். சரிங்களா? flourished in George Second's day. அவர் வந்து ஜார்ஜ் செகண்ட்ஸ் டேஸ் வந்து இவர் வந்து பேசிக்காவே கொஞ்சம் நல்ல வெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? was summoned before the house commons for having a shady deal in the francs, an account of which is given in Johnson's life cave. ஜான்சன்ஸோட லைஃப் கேவ் எழுதுறதுக்கு யார் காரணமா இருந்தாருன்னா அவங்க அப்பா தான், வால்டர் ப்ளூமர் தான். he didn't mind his allusion at all. He was a nice fellow and could sing mild childlike. பாஸ்ட்ரல் அப்படின்னு எம் மட்டும் தான் போடுவாங்க. அந்த எம் யாரு அப்படின்னா மேனாட். அவரும் யாருன்னா கிளர்க் தான். பாஸ்ட்ரல் எம் கிளர்க் நேம்டு மேனாட், who committed suicide. His father was unapproachable churches warden of Bishopgate. Lamp laments the tragic death of Maynard, then recalled other shady figures from the past. Henry Pimpernel கம்பேர், அவர் வந்து டேமிங் ஆஃப் த ஷ்யூ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்றாரு. ஓல்டு ஜான் நாப்ஸ் ஆஃப் கிரீஸும் அண்ட் பீட்டர் டஃப் அண்ட் ஹென்ரி பிப்பர்னல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7 பர்சன்ஸ் வராங்க. இந்த 7 பர்சன்ஸ்ல யாரெல்லாம் என்ன மாதிரி கேரக்டர், யார் ரொம்ப நல்ல டைப்பு, யாரு குட் கேரக்டர், யார் இதுல ரொம்ப வர்ஸ்ட் கேரக்டர், யார் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தாமஸ் டேம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ஸ்ட் கேரக்டரும், ப்ளூமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் கேரக்டரும், கைண்ட் ஹார்ட்டட் யாரு அப்படின்னா ஜான் டிப்போ சொல்லலாம். சரிங்களா? இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் என்ன மாதிரி டைப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வீடியோமே ரொம்ப லென்த்தியா இருக்கு. இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? தேங்க்யூ.